எல்லாம் மாறப்போகிறது. உங்களோடு கூட தேவன் இருக்கிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, அக்கினியின் வேகத்தை குறைக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியை அவித்து போட்டார்களா. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 11வது அதிகாரத்தினுடைய 33வது வசனத்துல நீங்க அழகா போட்டிருக்குது என்ன? விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணாங்களா? அக்கினியின் உக்கிரம். சொல்லுங்க, அக்கினியின் உக்கிரம். நாம இன்னைக்கு இதான் தியானிக்க போறோம். எந்த இடத்துல அவங்க அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள்? தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனத்துல அங்க ராஜா சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அவங்க சொரூபங்களை என்ன பண்ண மாட்டாங்க? வணங்க மாட்டாங்க. அதனால இப்ப ஒரு திட்டம் போட்டு என்ன பண்றாங்க? இவங்க எல்லாரும் ராஜாவை மட்டும்தான் வணங்கணும். ஒருவேளை வணங்கலன்னா அக்கினியில கொண்டு போய் என்ன பண்ணிடுவேன்? போட்டுருவேன். இதுதான் பிளானுங்க. இவங்க ஒரே பிடிவாதமா நிக்கிறாங்க. என்ன பிடிவாதமா நிக்கிறாங்க? இல்ல, இந்த கை என் கடவுளுக்கு முன்னாடி மட்டும்தான் உயரும். ஆமென் அல்லேலூயா. இந்த தலை என் கடவுளுக்கு முன்னாடி மட்டும்தான் வணங்கும், வேற எதையும் வணங்காது, வேற யாரையும் வணங்காது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. சில அக்கினியின் உக்கிரத்தை அவிக்கணும்னா கொஞ்சம் கடுமையான தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் அதைத்தான் நம்மளோடு கூட பேச போகிறார். கொஞ்சம் கடுமையான ஜெப வாழ்க்கைக்குள்ள வரணும், கொஞ்சம் கடுமையான உபவாசத்துக்குள்ள வரணும், கொஞ்சம் கடுமையான பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வரணும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல அக்கினியா சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் கடுமையான ஒரு முடிவு எடுக்கணும். என்ன கடுமையான முடிவு? இல்ல, இனி இந்த பிசாசுக்கு நான் என்ன பண்ண முடியாது? தலை வணங்க முடியாது. கொஞ்சம் கடுமையான தீர்மானங்களை எடுத்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற அக்கினியின் உக்கிரத்தை அவித்து போட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கடுமையான முடிவை எடுத்தா மட்டும்தான். எல்லாரும் சொல்லுங்க, கடுமையான முடிவு, கடுமையான ஜெபம், கடுமையான உபவாசம். இந்த கடுமையான அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது எப்படிங்க? ஏற்கனவே என் லைஃபே கொஞ்சம் கடுமையா தான் போயிட்டு இருக்குது, கடினமா தான் போயிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களுடைய வாழ்க்கையில என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக, அக்கினியின் வேகத்தை அவித்து போடுவதற்காக தைரியமான முடிவெடுத்தார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் கடுமையான முடிவெடுத்தார்கள். இன்னும் 7 மடங்கு நான் கொஞ்சம் நெருப்பை நான் என்ன பண்ண போறேன்? அதிகமாக்க போறேன், கொஞ்சம் கடுமையாக்க போறேன். இவங்க சொல்றாங்க, நீ எவ்வளவு இந்த உலகத்தினால வரக்கூடிய பிரச்சனையை கடுமையாக்கினாலும் கடினமாக்கினாலும் என் மனசை நான் இன்னமும் கடினமாக்க போறேன். என் கர்த்தரை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்துல பிசாசானவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? பாரு, உனக்கு இந்த பிரச்சனை இன்னும் சரியாகவே இல்லை பாரு, இன்னும் கடினமான பிரச்சனைகளை கொண்டு வருவான். நமக்கு ஏற்கனவே வேதனை அதிகமா இருக்கும், பிசாசு இன்னும் வேதனைகள் அதிகமாக்குவான், இன்னும் கலக்கத்தை அதிகமாக்குவான், இன்னும் குடும்ப பிரச்சனை ஆக்ரோஷப்படுத்துவான். சின்னதா ஒரு வார்த்தையை வச்சு பல பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குவான், வேதனைகளை கடுமையாக்குவான். நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எவ்வளவு வேகமாய் கடுமையான பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நான் அதை விட கடினமாய் கர்த்தரை நம்ப போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னும் கடினமாய் கர்த்தரை நம்ப போகிறேன்.
நான் இன்னும் கடினமா கர்த்தரை நான் விசுவாசிக்க போறேன். என்ன கடினம் தெரியுமா? என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை. ஒரு கடினமான ஒரு தீர்மானம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற விசுவாச வார்த்தை என்ன தெரியுமா? கடினமாய் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆழமாய் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இன்னும் கடினமாய். என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, இந்த பிரச்சனை சரி ஆகாது என்று எனக்கு நல்லாவே தெரிகிறது. இந்த பிரச்சனை சரியாவதற்கு வாய்ப்பு இல்லை என்று எனக்கு நல்லாவே தெரிகிறது. ஆனாலும் இன்னும் நான் கடினமாய் கர்த்தரை விசுவாசிக்க போகிறேன். நான் மரித்து போனாலும் போவேனே தவிர என் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன். என் தேவனை விட்டு பின்வாங்க மாட்டேன். இந்த உலக காரியத்தை கொண்டு என்னை ஒரு நாளும் விசுவாசத்தை குறைக்க முடியாது. இன்னும் கடுமையாக்க போகிறேன். தண்டனை கடுமையாகும் பொழுது அதைவிட கடுமையாய் என் விசுவாசம் இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் பிரச்சனை அதிகமாக சொல்லுங்க, என் நம்பிக்கை அதிகமாயிட்டே இருக்க போகுது. என் வேதனை அதிகமாக என் விசுவாசத்தின் அளவு அதிகமாயிட்டே இருக்க போகுது. பிசாசு பார்க்கறான், எப்படியாவது இவனுக்கு வேதனை அதிகமாக்கி, இவனுக்கு பிரச்சனை அதிகமாக்கி, இவனை விசுவாசத்தை விட்டு குறைச்சிடலான்னு பிசாசு பார்க்கறான். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? உனக்கு எவ்வளவு வேதனை அதிகமாகுதோ அதை விட அதிகமாய் விசுவாசத்தின் அளவு அதிகமாக போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய விசுவாசத்தின் அளவை கர்த்தர் அதிகமாக்க போகிறார். தானியேல் 3வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிரச்சனை அதிகமாகும் பொழுது, தண்டனை அதிகமாகும் பொழுது, உன் விசுவாசத்தின் அளவை அதிகமாக்குவாயானால், கடுமையாக்குவாயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நடுவே நான் உலாவுவேன், உனக்கு ஒரு சேதமும் வராதபடி நான் பார்த்துக் கொள்வேன், உனக்கு நடுவே நான் உலாகுவேன். அதுதான் உங்க விசுவாசத்தின் அளவை அதிகமாக்கும் போது வருகின்ற ஆசீர்வாதம். உங்க விசுவாச அளவு அதிகமாகும் பொழுது, உங்க நம்பிக்கையின் அளவு அதிகமாகும் பொழுது, உங்க பிரச்சனையின் அளவு அதிகமாகும் பொழுது, உங்க நம்பிக்கையின் அளவு அதை விட அதிகமாகும் பொழுது, அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல ஆவியானவர் இறங்கி உலாவுவார். அந்த கடுமையான தண்டனைகளுக்கு நடுவுல ஆவியானவர் இறங்கி உலாவுவார். அந்த வேதனைக்கு நடுவுல தேவன் இறங்கி உலாவுவார். யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்க விரும்புறீங்க? லைவ்ல இருக்கிறவங்க ஒரு ஆமேன், ஒரு எஸ். யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில தேவன் இறங்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க? யாரெல்லாம் கர்த்தரை பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க? யாரெல்லாம் ஆண்டவருடைய கிரியைகளை கண்கூட பார்க்கணும்னு விரும்புறீங்க? விரும்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தர்றேன். ஆண்டவருடைய செயல்பாடுகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா? உங்க விசுவாசத்தின் அளவை கடுமையாக்கணும். உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கையின் அளவை இன்னும் ஆழமாக்கணும், இன்னும் ஆழமாக்கணும். ஐயோ பிரச்சனை பெருசாகுதுன்னு பேசக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், ராஜாவே நான் உன் தண்டனைக்கு தலை வணங்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ என் பிரச்சனையை நீ அதிகமாக்குனீன்னா
நான் என் விசுவாசத்தை அதிகமாக்கிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் பிரச்சனை நீ அதிகமாக்குனீன்னா என் விசுவாசத்தை நான் அதிகமாக்கிடுவேன். என் தண்டனை நீ கடுமையாக்குனீன்னா நான் இன்னும் ஜெபத்தை அதிகமாக்கிடுவேன். ஒரு அல்லேலூயா. நான் இன்னும் உபவாசத்தை அதிகமாக்கிடுவேன். நீ என் வேதனை மேல கை வைக்கணும், என் குடும்பத்து மேல கை வைக்கணும்னு சொல்லி இன்னும் அதிகமாக்குனீன்னா யாவிக்குரிய ஜெப வாழ்க்கையை நான் அதிகமாக்கிடுவேன். என் சரீரத்துல நீ அதிகமான பிரச்சனைய, பலவீனத்தை, மிரட்டல்களை நீ அதிகமாக்கணும்னு நினைச்சீன்னா என் கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை நான் அதிகமாக்கிடுவேன். அல்லேலூயா. நான் அதிகமாக்கிடுவேன். அது வளர ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, அது அதிகமாயிடுச்சுன்னா, அந்த விசுவாசம் அதிகமாயிடுச்சுன்னா அவர் இறங்கி உள்ள வந்துருவார். ஆமென் சொல்லு. அவர் இறங்கி வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அவர் இறங்கி உங்க வேலைக்குள்ள வந்துருவாரு. அவர் இறங்கி உங்க சரீரத்துக்குள்ள வந்துருவாரு. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. தீக்குள்ள இருக்கிறாங்க, வேதனை நெருப்பா இருக்குது. சொல்றோம்ல, நெருப்பா இருக்குது. அப்பா சொல்றாரு, உனக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. இந்த 14வது நாள் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, உனக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. உனக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு நபருக்குள்ள இந்த கடுமையான விசுவாசம் இருக்குமானால் ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இப்படி ஒரு கடுமையான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்னா, பிரச்சனை கடுமையாகும் பொழுது, தண்டனை கடுமையாகும் பொழுது, ராஜாவின் கோபம் அதிகமாகும் பொழுது, என் முகம் இந்த உலக ராஜாவின் முகத்தை பார்க்கவில்லை, என் கண்கள் இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாவின் முகத்தை பார்க்கிறது. இவங்க இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்கல்ல, நல்லா கவனிங்க. இவங்க இந்த உலகத்தை ஆள்ற இந்த ராஜாவை பார்த்து பயந்திருந்தாங்கன்னா ஒரு விஷயம் நடக்காம போயிருக்கும். என்ன தெரியுமா? ஆண்டவருடைய செயல்பாடுகள் நடக்காம போயிருக்கும். இவன் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், 7 மடங்கு இன்னும் அதிகமாக்க போறேன், சூடு உண்டாக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த நெருப்போடைய அக்கினி உக்கரம் தான் ரொம்ப பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏய் பாரு, உன்னை பாரு, என்ன பண்ண போறேன் பாரு, நெருப்பு இன்னும் அதிகமாக்க போற மாதிரி. உள்ள போன உடனே என்ன ஆயிருவேன்? பொசுங்கிருவேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலிருந்து வர்ற தீ மேல எல்லாரும் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறான். ஆமாங்க, இந்த உலகத்திலே வல்லமை உள்ளது அதுதாங்க, கடுமையானது அதுதாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவங்க நம்பிக்கை, இவங்க அந்த ராஜா மேல வச்ச விசுவாசம் இப்ப என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற தீ, நெருப்பு, வேதனை ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுச்சு. அல்லேலூயா. எந்த அளவுக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு தெரியுமா? இவங்க தீக்குள்ள போயிட்டு வந்தாங்கங்கிற வாசனை கூட உடம்புல அடிக்கலையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லணும், இந்த உலக ராஜாக்களை விட, இந்த உலக அக்கினியை விட, இந்த உலக ஆக்கினையை விட, இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை விட என் தேவனுடைய வல்லமை பெரியது. நான் வணங்குகிற கர்த்தருடைய வல்லமை பெரியது. நான் ஆராதிக்கிற தேவன், சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆராதிக்கிற தேவன். என்னப்பா சொல்ல வர்ற? நீ இப்ப கடுமையாக்கி இருக்கிற தண்டனைய, இதை விட நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். என்ன சொல்ல வர்றீங்க? என்ன தப்புவிப்பாரு. தப்புவிக்காமல் போனாலும் என் கர்த்தர் தான் இந்த உலகத்திலே பெரியவர். சொன்ன பாருங்க, என்ன நடக்குது தெரியுமா? அவரே இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. அக்கினிக்கு நடுவுல அவர் இறங்கி வந்து, எங்க உங்க பிரச்சனைக்கு நடுவுல அவர் இறங்கி வந்துருவாரு. அவர் இறங்கி வந்துருவாரு. உங்க பிரச்சனைகளுக்கு நடுவுல அவர் இறங்கி வந்துருவாரு. உங்க வேதனைக்கு நடுவுல அவர் இறங்கி வந்துருவாரு.
நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனை பெருசுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனை, தண்டனைகள், வேதனைகள், வியாதிகள் கடுமையாகும் பொழுது நீங்கள் கடுமையாக்க வேண்டிய ஒன்று உங்கள் விசுவாசத்தின் அளவை கடுமையாக்கணும். உங்கள் நம்பிக்கையின் அளவை கடுமையாக்கணும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில தண்டனை கடுமையாகும் பொழுது அவர்கள் அவர் என்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தன்னுடைய விசுவாச அளவை கடுமையாக்கினார்கள். அக்கினிக்கு நடுவில் அவர் இறங்கிட்டாரு. ஒரு சேதமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஒரு சேதமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு நபருக்குள்ள ஆழமான விசுவாசம் இருக்குமானால், ஒன்று, அவர்கள் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டார்கள். சொல்லுங்க, எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டார்கள். இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலையும் நிலைச்சிருப்பாங்க. இரண்டாவது சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருப்பார்கள். மூன்றாவது அக்கினிக்குள்ளும் தேவனோடு நடப்பார்கள். மூன்றாவது என்ன? அக்கினிக்குள்ளும் பிரச்சனைகளுக்குள்ளும் தேவனோடு நடப்பார்கள். நான்காவது, தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வார்கள். ஒரு மனுஷனுக்குள்ள கடுமையான நம்பிக்கை, கடுமையான விசுவாசம் இருக்குமானால், ஒன்று, அவர்கள் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டார்கள். எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டார்கள். ஒரு மனுஷனுக்குள்ள கடுமையான நம்பிக்கை, விசுவாசம் இருக்குமானால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருப்பார்கள். எந்த பிரச்சனையிலும் நிலைத்திருப்பார்கள். தலை போகிற காரியமா இருந்தாலும் அவங்க ஒரே நிலையோடு இருப்பாங்க. மூன்றாவது, அக்கினிக்குள்ள இருந்தாலும் தனியா நடக்க மாட்டாங்க, கர்த்தரோட தான் நடப்பாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையோட வேதனையோட இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் வாயில வந்துகிட்டே இருக்கும். ஆமென் வாயில வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா வாயில வந்துகிட்டே இருக்கும். ஆராதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பவுலும் சீலாவும் பிரச்சனையில தான் இருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சங்கிலிகள் அவர்கள் ஆண்டவரை கட்டி வைக்க முடியவில்லை. சங்கிலிகள் அவருடைய ஜெபத்தை கட்டி வைக்க முடியவில்லை. சங்கிலி அவர்களுக்குள் இருந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை கட்டி வைக்க முடியவில்லை. அக்கினியில் இருந்தாலும் அவர்கள் தேவனோடு நடப்பார்கள். கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் நாவுகள் கர்த்தரையே துதித்துக் கொண்டிருக்கும். பலவீனத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. நாலாவது, ஒரு மனுஷனுக்குள்ள கடுமையான நம்பிக்கை, விசுவாசம் இருக்குமானால் தேவனுக்கு சாட்சியாய் வாழுவார்கள். தேவனுக்கு சாட்சியாக. இன்னைக்கு நான் யாருக்கு சாட்சியாய் வாழ போகிறேன்? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை யாருக்கு சாட்சியாய் வாழ போகிறது? ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். சொல்லுங்க, எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள்
எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டார்கள். தானியேல் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனம் சொல்லுகிறது, ராஜா அவர்களை மிரட்டுகிறார். நீ என்னையா வணங்கணும், நீ ஒருவேளை வணங்கல் அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன், அக்கினி சூளையில போட்டுருவேன். மிரட்டி பார்க்கறான். கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டார்கள். அல்லேலூயா. உங்களை பார்த்து கொன்றுவேன்னு மிரட்டலாம். உங்க வாழ்க்கையை பார்த்து பாரு, அவ்வளவுதான், முடிய போகுது, வாழ்க்கை முடிய போகுது, நீ இருக்க இருக்க வயசாயிட்டே இருக்கிற, பலவீனமாயிட்டே இருக்குது, இதுக்கு இருக்க ரொம்ப பலவீனத்தோட போயிட்டு இருக்கிற, பாரு உன்னுடைய கடன் அதிகமாயிட்டே இருக்குது, பாரு உனக்கு பற்றாக்குறை வந்துகிட்டே இருக்குது, பாரு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு உன் பண பிரச்சனை அதிகமாயிருக்கு, பாரு நீ முன்னாடி ஆண்டவரை வணங்காம இருக்கும் போது கூட நீ நல்லா தான் இருந்த, ஆனா இப்ப பாரு எவ்வளவு வேதனைப்படுற. மிரட்டல்கள் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தரை கடுமையாக ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், ஆண்டவர் மீது ஆழமாய் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் பிசாசினால் இந்த உலக ராஜ்யத்துக்கு விரோதமாக, உலக ராஜ்யத்தின் மூலமாய் வருகிற எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டோம். எந்த மிரட்டலுக்கும். நீ ஜெபிச்சிருவியா, நீ ஜெபம் பண்ணிருவியா, நீ ஜெபம் பண்ணி நீ இந்த உலகத்தை நீ தாண்ட போற பாரு. உனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ண போறியா, பாஸ்டிங் போட போறியா, 21 நாள் உபவாசம் இருக்க போறியா, பாரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, உன் குடும்பத்தை என்ன பண்றேன் பாரு, உன் பிள்ளைகளை என்ன பண்றேன் பாரு. இன்னைக்கு கூட இந்த 16வது நாள் 14வது நாள் உபவாச ஜெபத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த 14 நாள் எத்தனை போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். ஜெபத்துக்கு போக கூடாது, தொடர்ந்து பிரேயர்ல இருக்க முடியாது, நிறைய போன் கால்ஸ், ஜெபம் பண்ணும் போது லைவ்ல வரும்போது எத்தனை போன் இடையில எல்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல, எத்தனை காரியங்களை குறித்து பிசாசு நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். நீ தொடர்ந்து வேலைக்கு போகாம ஜெபத்துல இருந்தீன்னா உன் பணத்துக்கு என்ன பண்ணுவேன், மிரட்டுறான். மறைமுகமா நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவான், பயமுறுத்தி பார்க்கறான், மிரட்டி பார்க்கறான். நீங்க சொல்லணும், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எந்த மிரட்டலுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் பிசாசினால் வருகிற எந்த பயமுறுத்துதலுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தை படைத்தவரே அவர்தான், எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மிரட்டி பார்க்கறான். ஒண்ணும் நடக்கல. சொல்லுங்க, ஒண்ணும் நடக்காது. இப்ப சொல்லுங்க, ஒண்ணும் நடக்காது. அவன் நினைச்சது எதுவும் நடக்காது, நடக்காது, நடக்காது. இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலையும் நிலைச்சிருக்க முடியும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மாதிரி லைஃபே ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்குதா, எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஈசாக்கோட வாழ்க்கையில வனாந்தரமான ஒரு நிலை, வனாந்தரமான நிலை. ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே இங்க போய் என்ன விதைக்க சொல்றீங்களே, விதைச்சேன்னா விதையெல்லாம் வீணா போயிடுச்சுன்னு என்ன பண்றது, கேட்கவே இல்லை. கர்த்தர் சொன்னார், அவன் விதைத்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விதைத்தான், விதைத்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய வார்த்தை மேல நிலைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த லைவ்ல, இந்த நேரலை மூலமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மீது நிலை உள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இவங்க நிலைச்சிருந்தாங்க, என்னை நீ அக்கினி சூளையில கொண்டு போய் போட்டாலும் நீ வச்சிருக்கிற இந்த சிலையை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன், வணங்க முடியாது. இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சு போனாலும் நீ வச்ச திட்டத்துக்குள்ள என்னால வர முடியாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வச்சிருக்கிற பிளான்ல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற பிளான் வேற, என் குடும்பத்து மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் வேற, எனக்கு தேவன் வச்சிருக்கிற தரிசனம் வேற. அதனால ஓ தரிசனத்துக்குள்ள என்னால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. பிசாசே,
எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்குள்ளதான் என்னால இருக்க முடியும். ஒருவேளை ஒருவேளை இன்னையோட என் திட்டம் முடிஞ்சு போகலாம். இந்த அக்கினிக்குள்ள என்ன போட்டு என்ன கொன்றலாம், முடிஞ்சிடலாம். ஒருவேளை இதுதான் தேவனுடைய தரிசனமாய் இருக்குமானால் அந்த திட்டத்திற்கும் நான் தலை வணங்க ஆயத்தமாகவே இருக்கிறேன். ஆனால் என் கடவுளை விட்டு என்னால பின்னாடி வர முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தரை விட்டு என்னால பின்னாடி வர முடியாது. ஒருவேளை என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை நம்பாம இருக்கலாம். என் கணவன் ஆண்டவரை நம்பாம இருக்கலாம். என் மனைவி ஆண்டவரை நம்பாம இருக்கலாம். என் பிள்ளைகள் ஆண்டவரை நம்பாம இருக்கலாம். என் உறவுகள் ஆண்டவரை நம்பாம இருக்கலாம். ஆனா என்னால அவரை மட்டும்தான் நம்ப முடியும் என்று நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. யாரு வேணாலும் நம்பிக்கை இல்லாம இருக்கட்டும். யாரு வேணாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம போகட்டும். ரொம்ப வருஷமா சொல்லி பார்த்துட்டேன். ஆனா என் கணவர் என்ன பண்ண மாட்டேங்கிறார்? கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். ரொம்ப வருஷமா சொல்லி பார்த்துட்டேன். என் உறவுகள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? நம்ப மாட்டேங்கிறாங்க. லோத்துவோட காரியத்துல தான் நடந்துச்சு. ரொம்ப காலமா சொல்லி பார்த்தேன். மனைவி கூட பின்னாடி திரும்பி பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? உப்பு தூணாயிட்டு. ஆண்டவர் நீங்கள் தப்பிப்பதற்கு ஒரு வழியை வச்சிருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரு வேண்டுமானாலும் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை மாத்திரம் ஆழமாய், வைராகியமாய், கடினமாய் நம்புகிற, விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வழியை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு ஒரு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு ஒரு ஜீவனை நான் வைத்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நிலைத்திருந்ததுனால, ஆண்டவருக்காக நிலைத்திருந்ததுனால உனக்கென்று ஒரு தரிசனத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் காணும்படி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. மூன்றாவது, அக்கினிக்குள்ளும் தேவனோடு நடப்பார்கள். ஒருவேளை ராஜாவோட வார்த்தைக்கு இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் கீழ்படிஞ்சிருந்தாங்கன்னா அக்கினி சூளைக்குள்ள நடந்திருக்க முடியுமா? அக்கினிக்குள்ள நடக்கட்டும், நடக்காம. ரெண்டாவது, அக்கினிக்குள்ள ஆண்டவரோட நடந்திருக்க முடியுமா? அன்னைக்கு ஆண்டவரை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு தேவனுடைய வல்லமை அவர்கள் பார்த்தார்கள். அன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் மட்டும் அதை பார்க்கல, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்க்கறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய கடுமையான விசுவாசம், ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, நீங்களும் தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியும். உங்களோடு கூட இருக்கிறவர்களும் தேவனுடைய உலாவுதலை பார்க்கும்படி தேவன் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போகிறார். உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்களும் பார்ப்பீர்கள். உங்களோடு தான் தேவன் இருக்கிறார் என்பதை உங்களை பகைத்தவர்களும் பார்க்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியில கடைசியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்களாம், எதிரிகள் எல்லாம் வந்து சொல்லுவாங்களாம், பூமியின் ராஜாக்கள் வந்து சொல்லுவாங்களாம், உன்னிடத்தில் மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆண்டவரை வைராக்கியமா நம்புனீங்கன்னா, இங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த பிரச்சனைக்கு நடுவுல நீங்களும் பாப்பீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு யாரு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவனும் பார்ப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை ஒரு அழகான ஒரு வார்த்தை. நீங்களும் பார்ப்பீர்கள், உங்களை பிரச்சனைக்குள்ள தள்ளுனவனும் பார்ப்பான். இந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்று, ஜீவனுள்ள தேவன் என்று. ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது. உங்களை அக்கினிக்குள்ள தள்ளுனவன், உனக்கு பிரச்சனையை உண்டாக்குனவன், உனக்கு வேதனைகளை உண்டாக்குனவன், அவனும்
உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறார்கள். அவர்களும் உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறார்கள். ஒரு நாள் வியாதி பலவீனம் மிரண்டு போக போகிறது. ஆமென், அல்லேலூயா. மிரண்டு போக போகிறது. இவனை தீக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டா பயந்துருவான்னு பார்த்தா இப்பதான் என் கர்த்தரோட சேர்ந்து ஆராதிக்கிறான் அப்படின்னு சொல்ல போது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த நெருப்பு பார்க்க போது என்னடா இவனை நம்ம பிடிச்சிடலான்னு பார்த்தா இவன் எப்படா வெளியில போவான்னு கதற வச்சிட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவனை எப்படியாவது இந்த தீயை விட்டு வெளியில எடுங்க, இவனுக்குள்ள இருக்குது எனக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு அந்த நெருப்பு உங்களுக்கு வருகிற பிரச்சனை வேதனை பொல்லாத ஆவை பார்த்து பயப்பட போகிற ஒரு காலம் வரப்போகிறது. ஓ, thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. நீங்க இருக்கிற இடத்துல பிசாசு அலற போகிறான். இந்த 14வது நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இருக்கிற இடத்துல பிசாசு அலற போகிறான். அசுத்தாவி அலற போகிறது. மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறக்க போகிறார். மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறக்க போகிறார். ஓ, thank you Jesus, hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற 3வது காரியம் இதுதான். நெருப்புலையும், நெருப்பு போல ஒரு பிரச்சனையிலையும் நீங்க கர்த்தரை வைராக்கியமா பிடிச்சிருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீயும் பாப்ப, உனக்கு பிரச்சனை பண்ணவனும் பாப்பான். அதுக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீயும் பாப்ப, உன்னை வேதனைப்படுத்தினவனும் பார்க்க போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியா தேவனுக்கு சாட்சியாய் வாழ முடியும். அந்த சம்பவத்துல கடைசியில சொல்றாரு, இந்த ராஜா சொல்றாரு, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே தேவனாயிருக்கிறார். ஆமென். அதுதான் ஒரு கடினமான விசுவாசம். ஒரு கடினமாக ஆண்டவரை இன்னும் ஆழமாய் 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 நம்பும் பொழுது உங்களை தேவன் ராஜ்யங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துவார். சில நபர் சொல்லுவாங்க, உங்க கடவுள் தான் ஏன் கடவுளை, நீங்க வணங்குறவர் தான் ஏன் கடவுள், நீங்க ஆராதிக்கிறவர் தான் ஏன் கடவுள், நீங்க ஜெபிக்கிறவர் தான் ஏன் கடவுள். இன்னைக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட தெய்வத்தை தொட போறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். யாரெல்லாம் அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய கரத்தை பிடிக்க போறீங்க? அப்படி உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிற ஒரு ராஜாவை கரம் பிடிக்க போகிறோம். ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். ஷபா ரக துலமா கரதனா. நீங்க வணங்குற கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று உங்க குடும்பத்தார் சொல்லும்படி கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் வணங்குகிற கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று உங்க கிராமத்தில் இருக்கிறவர்கள் சொல்லும்படி கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் வணங்குகிற கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் சொல்ல வைக்க போகிறார். நீங்கள் வணங்குகிற கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று உங்கள் மாநிலத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவர்கள், உங்க தேசத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் சொல்ல வைக்க போகிறார். சொல்லுங்க. ராஜாக்கள் சொல்ல போகிறார்கள், முதலமைச்சர் சொல்ல போகிறார், பிரதமர் சொல்ல போகிறார், இந்த உலகத்தில் உண்மையான கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வைக்க போகிறார். அப்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் சொல்ல வைக்க போகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கடுமையாய் கர்த்தரை விசுவாசிக்கணும், ஆழமாய் கர்த்தரை விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதமான பிரச்சனைகள் நடந்தாலும் என் கூட தேவன் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என்னோட தேவன் இருக்கிறார். நான் அக்கினிக்குள்ள நடந்தாலும் நான் யார் என்பதை
தேவன் விளங்க செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு தான் முதலா இந்த லைவ்ல வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிலைத்திருங்கள், இன்னும் ஆழமாய் கர்த்தரை விசுவாசியுங்கள், இன்னும் அதிகமாய் தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள், இன்னும் அதிகமாய் தேவனுக்காக போராடுங்கள். நீங்க நினைத்ததை விட தேவன் பெரியவராயிருக்கிறார். நீங்கள் யோசித்ததை விட தேவன் பெரியவராயிருக்கிறார். இதுவரை பார்க்காத, இதுவரை சிந்தித்திராத சில அற்புதங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். இதுவரைக்கும் யோசிக்காத சில அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்காம போனாலும் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை கொண்டு வரப்போகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வலது கையை கர்த்தர் பிடித்திருக்கிறார். உங்க நம்பிக்கையாய் கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு அவர்தான் உங்களுடைய நம்பிக்கை, இன்றைக்கு அவர்தான் உங்களுடைய வாழ்க்கை, இன்றைக்கு அவர்தான் உங்களுக்கு எல்லாமே, இன்றைக்கு அவர்தான் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளை எங்களுக்கென்று கொடுத்ததற்காக நன்றி, இந்த நேரத்தை எங்களுக்கென்று கொடுத்ததற்காக நன்றி. இந்த நேரத்துல ஒரு கடுமையான நம்பிக்கை எங்களுக்கு வரட்டும், ஒரு ஆழமான விசுவாசங்களுக்கு வரட்டும். அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க இயேசுவை நம்பினாலும் நம்பாமல் போனாலும் அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் எங்களை படைத்தவர். நான் வேற எதற்கு முன்னாடியும் போய் கடவுளேன்னு நிக்க மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய கடவுள் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். என்னுடைய கடவுளுடைய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் என்னோடு கூட இருக்கிறார். அவரை அல்லாமல் வேறு எதுவும் எனக்கு கடவுள் இல்லை. நான் இப்படி கடுமையாய் கர்த்தரை நம்புவேனானால் எந்த பொல்லாத ஆவியும் என்னை தொட முடியாது, எந்த பிசாசின் தந்திரங்களும் என்னை தொட முடியாது. நம்புறவங்க ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நேரலையின் மூலமாக இந்த சத்தத்துல இணைந்திருக்கிற, இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த 14வது உபவாச ஜெபத்துல உடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன், மேன்மை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன், உயர்வு உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். பல தடைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் உடைத்து போட்டிருக்கிறீர். சொல்லுங்க, மேன்மை, பெருக்கம், உயர்வு, நிறைவு இன்றைக்கு என் குடும்பத்துல கர்த்தர் கொடுக்கிறார். ஆசீர்வாதம், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போயிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள் அற்புதத்தின் நாட்களாய் மாறுகிறது. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க, ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வண்டி வாகனத்தையும் தொழிலையும் மிருக ஜீவன்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் மறைக்கிறேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தான் முதல் முறையா லைவ்ல இணைஞ்சிருக்கிறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெப பங்காளர்களாக இணைய விரும்புகிறவர்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப உதவிக்கு நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you. Thank you.